Welcome to Madura Coaching online classes for the subject Engineering Mathematics. So இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஏன்னா இதுல இருந்து நிறைய வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் தென் கேட் லெவல்ல எல்லாம் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ் எல்லாம் இதுல இருந்து பார்க்க போறோம் நம்ம. ஸோ அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா டெல் ஆப்ரேட்டர்னா என்ன, அதை பேஸ் பண்ணி வந்து ஒரு 2 தியரம்ஸ் பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்றோம் ஒரு ஸ்கேலர்ல ஒரு வெக்டர்ல அதை தான் பார்க்க போறோம். சரிங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுல இருந்து வருங்க. சரியா? ஸோ லெட் அஸ் டிஸ்கஸிங் அபவுட் டெல் ஆப்ரேட்டர் ஃபர்ஸ்ட். ஸோ டெல் அப்படின்னா என்னன்னா வெக்டர் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர். சரிங்களா? ஸோ டெல் அப்படிங்கிற ஃபேக்டரை வந்து நம்ம ஒரு கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் வச்சு எப்படி சொல்லலாம், அதே மாதிரி வந்து சிலிண்டரிக்கல்ல எப்படி சொல்லலாம், அதே மாதிரி நம்ம ஸ்பெரிக்கல்ல எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்கேன் நான். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்னா XYZ வரும், சிலிண்டரிக்கல் அப்படின்னா ரோ பை இசட் வரும். இதே வந்து நீங்கள் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னா ஆர் தீட்டா பை அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெல் அப்படிங்கிற ஆப்ரேட்டரை வந்து நம்ம கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் வச்சு சொன்னோம் அப்படின்னா டெல் ஈக்குவல் டு டோ பை டோ எக்ஸ் இன்டூ ஏஎக்ஸ் பிளஸ் டோ பை டோ ஒய் இன்டூ ஏஒய் பிளஸ் டோ பை டோ இசட் இன்டூ ஏஇசட். சரியா? ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம டி பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து டிஃபரன்ஷியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். சரிங்களா? புரியுதா? ஸோ டெல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரேடியன்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ டெல் அப்படிங்கிறது நம்ம கிரேடியன்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் அ வெக்டர் பை இட் செல்ஃப் பட் இஃப் இட் இஸ் ஆப்ரேட் ஆன் அ ஸ்கேலார். ஸோ ஒரு ஸ்கேலர் மேலே வந்து அது ஆப்ரேட் பண்ணும்போது அது மேபி வந்து வெக்டர் ரிசல்ட்டாக கொடுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ வந்து டெல் வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இந்த 4 இங்கே சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 4ல இருந்து உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ் இல்லை 2 மார்க் கொஸ்டின்ஸ் வரலாம். சரியா? ஸோ கிரேடியன்ட் ஆஃப் அ ஸ்கேலார். ஸோ வி அப்படிங்கிற ஒரு ஸ்கேலார் மேலே நம்ம வந்து கிரேடியன்ட் அப்ளை பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டெல் இன்டூ வி இல்லைன்னா கிரேடியன்ட் ஆஃப் வி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இங்கே நடுவில் எந்த டாட் ப்ராடக்ட்டும் கிடையாது, எந்த கிராஸ் ப்ராடக்ட்டும் கிடையாது. ஸோ திஸ் நார்மல் மல்டிப்ளிகேஷன். சரியா? ஸோ இது வந்து கிரேடியன்ட் ஆஃப் அ ஸ்கேலார். அடுத்து டைவர்ஜென்ஸ் ஆஃப் அ வெக்டார், டைவ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. ஸோ டெல் டாட் ஏ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். சரியா? அடுத்தது கர்ல் ஆஃப் அ வெக்டார். சரியா? ஸோ கர்ல்னா நடுவில் கிராஸ் மார்க் வந்துடும் இல்லையா. ஸோ டெல் கிராஸ் ஏ. ஸோ இது வந்து டெல்லுங்க. சரியா? இங்கே கிரேடியன்ட் ஆஃப் அ ஸ்கேலார் அப்படின்னா நடுவில் டாட் ப்ராடக்ட் கிடையாது, கிராஸ் ப்ராடக்ட் கிடையாது, நார்மல் மல்டிப்ளிகேஷன். சரியா? வித் அ ஸ்கேலார். ஓகேவா? இதே டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இங்கே டாட் ப்ராடக்ட் வந்துடும். இதை வந்து நீங்கள் டைவ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நீங்கள் கிரேட் ஆஃப் வின்னு சொல்லலாம். சரியா? இதை வந்து நீங்கள் கர்ல் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? புரியுதா? ஓகே. நான் ஸோ லாப்லாசியன் ஆஃப் அ ஸ்கேலார் வி. ஸோ இங்கே லாப்லாசியன் ஆஃப் அ ஸ்கேலார் வி, லாப்லாசியன் அப்படின்னாவே உங்களுக்கு டெல் ஸ்கொயர் வந்துடும். சரியா? ஸோ ஸ்கேலார் மேலே தான் நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ டெல் ஸ்கொயர் இன்டூ வி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். சரிங்களா? புரியுதா? ஓகே. ஸோ இது 4 பற்றியுமே நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம டெல் வந்து நம்ம கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டமில் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி சிலிண்டரிக்கல்லையும் ஸ்பெரிக்கல்லையும் நம்ம சொல்லிடலாம். சரியா? ஸோ டெல் ஈக்குவல் டு டோ பை டோ ரோ இன்டூ ஏ ரோன்னு வரும் பிளஸ் டோ 1 பை ரோ இன்டூ டோ பை டோ பை இன்டூ ஏ பை பிளஸ் டோ பை டோ இசட் இன்டூ ஏஇசட். சரிங்களா? ஸோ நமக்கு தெரியும் இல்லையா சிலிண்டரிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து ரோ பை இசட் அப்படின்னு சொல்லி தெரியும். சரியா? அதே மாதிரி டெல் இன் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெல் ஈக்குவல் டு ஏஆர் இன்டூ டோ பை டோ ஆர். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நீங்க டோ பை டோ ஆர் சொல்லிட்டு ஏஆர் சொன்னீங்கன்னா இட்ஸ் ஈஸி. சரியா? ஏன்னா இதெல்லாமே நமக்கு யூனிட் வெக்டர்ஸ் தானே, அதனால இது ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு சொன்னீங்கன்னா ரொம்ப ஈஸியா புரியும். சரியா? பிளஸ் 1 பை ஆர் டோ பை டோ தீட்டா இன்டூ ஏ தீட்டா பிளஸ் 1 பை ஆர் சைன் தீட்டா இன்டூ டோ பை டோ பை இன்டூ ஏ பை. சரிங்களா? ஸோ இது வந்து டெல் இன் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தாங்க சொல்லியிருக்கேன். இந்த ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ், சிலிண்டரிக்கல் கோஆர்டினேட்ஸ் எல்லாமே ஜென்ரலாக நம்ம வந்து டஃபாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. ஏன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடிய இந்த ரெக்டாங்கிள் கார்ட்டீசியன் ரெக்டாங்கிள் இல்லைன்னா கார்ட்டீசியன் சொல்லுவோம் இல்லையா, அதை மட்டும் தான் ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவோம். XYZ. ஸோ ஜென்ரலாக கொஷின்ஸுமே அதுலேருந்து தான் வரும். ஒருவேளை இதுலேருந்து வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோஆர்டினேட் சிஸ்டமே சேர்த்து நான் சொல்கிறேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிரேடியன்ட் ஆஃப் அ ஸ்கேலார் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா? கிரேடியன்ட் ஆஃப் அ ஸ்கேலார் இது எப்படி சொல்லலாம், நம்ம கிரேட் ஸ்கேலார் வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரேட் ஆஃப் வி அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். சரியா? ஸோ கிரேடியன்ட் ஆஃப் ஸ்கேலார் அது வந்து நமக்கு ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெக்டர் கிடைக்கும். ஸோ வெக்டர் அப்படின்னாவே கண்டிப்பா நமக்கு மேக்னிடியூடும் அதோட டைரக்ஷனும் இருக்கும். சரிங்களா? புரியுதா? ஓகே. இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய ஸ்கேலர்ல நம்ம கிட்ட 3 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். AX, AY, AZ அப்படின்னு சொல்லிட்டு 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டெல்லோட வேல்யூ என்னன்னு தெரியும் இல்லையா, டோ பை டோ எக்ஸ் இன்டூ ஏஎக்ஸ் டோ பை டோ ஒய் இன்டூ ஏஒய் பிளஸ் டோ பை டோ இசட் இன்டூ ஏஇசட்னு கிடைக்கும். இப்போ கிரேட் ஆஃப் வி அதாவது டெல்
it is normally multiplied with v அப்படின்னு சொல்ல போறோமா, அதனால இந்த v அப்படியே இங்க மல்டிப்ளை பண்ணிட்டோம். dou v by dou x into ax plus dou v by dou y into ay plus dou v by dou z into az ன்னு போட்டாச்சு. சரியா? so it is specified in the rectangular or Cartesian coordinate system. சரியா? so next பாத்தீங்க அப்படின்னா cylindrical coordinate system. so del அதாவது grade of v which is equal to dou v by dou rho into a rho plus 1 divided by rho dou v by dou pi into a pi plus dou v by dou z into az. சரியா? so அதே தான் நம்ம spherical coordinate systemலயும் சொல்லியிருக்கோம். சரியா? so del v இல்லனா வந்து நீங்க grade of v which is equal to, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, grade of v அப்படின்னா ஒரு ஸ்கேலார் கூட நீங்க del ஆபரேட்டரை வந்து மல்டிப்ளை பண்ண போறீங்க. it is normal multiplication. சரியா? so இந்த spherical coordinate systemல பார்த்தோம் அப்படின்னா dou v by dou r into ar plus 1 by r into dou v by dou theta into a theta plus 1 divided by r into sin theta dou v by dou pi into a pi. சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம மேலே இந்த இடத்துல எல்லாம் பார்த்தோம் இல்லையா, டெல்லுடைய ஸ்பெசிஃபிக்கான ஃபார்மேட்டு இது கூட இங்கே வியை வந்து நார்மலாக மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். இங்கேயும் வந்து அதே மாதிரி வியை நார்மலாக மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். சரியா? டோ வர இடத்துல எல்லாம் வியை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? புரியுதா? ஸோ இது வந்து கிரேடியன்ட் ஆஃப் வி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? அதாவது கிரேடியன்ட் ஆஃப் அ ஸ்கேலார், அதை வந்து அதனோட ரிசல்ட் வந்து இட் மேபி நமக்கு வெக்டராக இருக்கலாம். ஸோ இன்னும் சொல்ல போனால் இட் வில் பி வெக்டர்னு கூட நீங்கள் சொல்லலாம். அப்போ வந்து அதுக்கு மேக்னிடியூடும் கண்டிப்பாக டைரக்ஷனும் இருக்கும். சரிங்களா? புரியுதா? ஸோ இப்போ நம்ம இந்த கிரேடியன்ட் ஆஃப் வியில் இருக்கக்கூடிய சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ டெல் இன்டூ யூ பிளஸ் வி நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல பார்த்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி ஸோ டெல் இன்டூ யூ பிளஸ் வி விச் இஸ் ஈக்குவல் டு டெல் வி பிளஸ் டெல் யூ. சரியா? அடுத்தது டெல் இன்டூ யூவி பார்த்தீங்க அப்படின்னா வி இன்ட்டு டெல் யூ பிளஸ் யூ இன்டூ டெல் வின்னு எழுதலாம். சரிங்களா? அண்ட் தென் டெல் இன்டூ யூ பை வி பார்த்தீங்க அப்படின்னா யூ இன்டூ டெல் வி மைனஸ் வி இன்டூ டெல் யூ டிவைட் பை யூ ஸ்கொயர். சரியா? அடுத்தது டெல் இன்டூ வி பவர் எம் விச் இஸ் ஈக்குவல் டு என் இன்டூ வி பவர் என் மைனஸ் ஒன் இன்டூ டெல் வி. சரியா? இது இம்பார்ட்டன்ட் ஃபார்மேட். இப்போ டெல் இன்டூ வி ஸ்கொயர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கிரேடியன்ட், அதாவது நம்ம ஒரு ஃப்ளக்ஸ்லையோ இல்லை வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து பாஸ் ஆகும்போது நீங்கள் கிரேடியன்ட் கண்டுபிடிக்கிறீங்க. இந்த மாதிரி பிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ்ல எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிரேடியன்ட் gives the maximum rate of change of a scalar quantity at any point அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? புரியுதா? ஸோ கிரேடியன்ட் gives the maximum rate of change of a scalar quantity. இது ஏன் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, இதுதான் வந்து கிரேடியன்ட்னா இதுதான் மீனிங். ஏன்னா ஜென்ரலாக மேலே நம்ம பார்த்தது எல்லாமே மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ். நம்ம பிசிக்கலா நம்ம ஒரு ஃப்ளக்ஸ் லைன்ஸை பற்றி சொல்றோம். அந்த ஃப்ளக்ஸ் லைன் வந்து மேக்ஸிமம் ரேட் ஆஃப் சேஞ்ச் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த கிரேடியன்ட் பேஸ் பண்ணுது. இதுவே வந்து நீங்க கேர்லாம் போனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ரொட்டேஷனை பேஸ் பண்ணி சொல்லுவோம். சரிங்களா? ஒரு ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து எவ்வளோ ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதெல்லாமே கிரேடியன்ட். இதே நீங்க டைவர்ஜன்ஸ் போனீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்டை வந்து நீங்க சோர்ஸாவோ இல்லை சிங்காவோ எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து இன்வர்ட்ல ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வருதா இல்லைன்னா அவுட்வர்ட்ல ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வருதா, இல்லை வந்து எனக்கு இன்னும் இல்லை அவுட்டும் இல்லை ஜஸ்ட் வந்து அந்த பாயிண்ட் வந்து ஒரு நோடா மட்டும் எடுத்துக்கிட்டு இப்படி உள்ள வந்து வெளியில போகுதா, இதெல்லாமே வந்து நம்ம டைவர்ஜன்ஸ்ல பார்ப்போம். சரியா? அதான் வந்து நம்ம பாசிட்டிவ் டைவர்ஜன்ஸ், நெகட்டிவ் டைவர்ஜன்ஸ், ஜீரோ டைவர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? புரியுதா? ஓகே. ஸோ வி ஹேவ் சீன் அபவுட் த பிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கிரேடியன்ட். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம டைவர்ஜன்ஸ் ஆஃப் அ வெக்டர் பார்க்க போறோம். சரியா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த கிரேடியன்ட் டைவர்ஜன்ஸ் இதெல்லாமே வந்து எது மேலே ஆக்ட் ஆகுதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ டைவர்ஜன்ஸ் ஆஃப் அ வெக்டர். ஸோ கண்டிப்பாக வந்து வெக்டர் மேலே ஆக்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்னிடியூட் அண்ட் தென் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கும் இல்லையா? ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டைவர்ஜன்ஸ் ஆஃப் அ வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது யூ வில் பி ஹேவிங் டைவர்ஜன்ஸ் தியரம். சரியா? ஓகே. நவ் ஸோ டைவர்ஜன்ஸ் ஆஃப் ஏ வெக்டர் அட் எனி பாயிண்ட் பி இஸ் அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் per unit volume as the volume strings about p அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஸோ அது எப்படி, இதுதான் டைவர்ஜன்ஸ் தியரம் இன்னும் சொல்ல போனா. ஸோ டைவ் ஆஃப் ஏ, ஸோ அங்கே நமக்கு கண்டிப்பா டாட் ப்ராடக்ட் வரும். டெல் டாட் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு லிமிட் டெல் வி டென்ஸ் டு ஜீரோ. ஸ்ட்ரிங்ஸ் இந்த சென்ஸ் கொஞ்சம் சுருங்கி இட் இஸ் கெட்டிங் டு ஜீரோ அப்படிங்கிற மாதிரி. சரியா? ஸோ லிமிட் டெல் வி டென்ஸ் டு ஜீரோ இன்டெக்ரல். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு படிச்சோன்னு சொல்லிட்டு, closed surface integral. அதாவது ஏ வெக்டர் வந்து ஒரு சர்ஃபேஸ்ல, ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ்ல இருக்கு. அந்த சர்ஃபேஸை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஒரு டிஃபரன்ஷியல் சர்ஃபேஸ். ஸோ இது வந்து நம்ம சர்ஃபேஸா எடுத்துக்குவோம். இது ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ். இதுல வந்து நமக்கு இப்படி ஃப்ளக்ஸ் லைன்ஸ் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. யூ ஆர் கோயிங் டு கன்சிடர் அ டிஃபரன்ஷியல் சர்ஃபேஸ். இந்த டிஃபரன்ஷியல் சர்ஃபேஸ்ல வந்து நம்ம ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we will be having the form like this.
சரிங்களா புரியுதா ஓகே ஸோ க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் அட் த வெக்டர் தட் இஸ் ஏ இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம் சரியா ஸோ டிவைட் பை டெல் வி ஸோ இதுதான் நமக்கு டைவர்ஜென்ஸ் தியரம் சரிங்களா அந்த டைவர்ஜென்ஸ் தியரம் உடைய ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி புரியுதுங்களா ஒன்றும் இல்லைங்க நமக்கு டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் சொல்றதே அவங்க வந்து அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் பர் யூனிட் வால்யூம் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் வந்து இன்னும் சொல்ல போனால் டெஃபினேஷனே சரியா அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் பர் யூனிட் வால்யூம் ஸோ இப்போ இங்கே பாருங்களேன் இந்த பிங்கிற பாயிண்ட்ல வந்து இந்த வெளியில எல்லாம் லைன்ஸ் மாதிரி போகுது இல்லையா இது எல்லாமே வந்து அந்த ஏ வெக்டருக்குரிய லைன்ஸ் சரிங்களா ஸோ ஏ வெக்டர் வந்து ஒரு ஃப்ளக்ஸ் லைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் பர் யூனிட் வால்யூம் ஆஸ் த வால்யூம் ஸ்ட்ரிங்ஸ் அபவுட் பி அதாவது வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுரிங் கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி சரியா ஸோ இதுதான் நம்ம டைவர்ஜென்ஸ்க்குரிய டெஃபினேஷனா நம்ம சொல்லுவோம் ஸோ நம்ம டைவர்ஜென்ஸ் தியரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரியா இப்போ இந்த பிங்கிற பாயிண்ட்ல இருந்து அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் போகுது சரியா இங்க நம்ம பர் யூனிட் வால்யூம் அப்படிங்கிற மாதிரி சொல்லல ஏன்னா இந்த தியரம் சொல்லும் போது பர் யூனிட் வால்யூம் பத்தி சொல்றோம் ஸோ இந்த பிங்கிற பாயிண்ட்ல இருந்து ஏ வெக்டர் ஃபீல்டு பாத்தீங்க அப்படின்னா அவுட்வர்ட் ஃப்ளக்ஸா இருக்கு ஓகேவா இங்க பாத்தீங்கன்னா இன்வர்ட் ஃப்ளக்ஸா இருக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜென்ரலா நோட் சொல்லுவோம் இல்லையா நெட்வொர்க் தியரியில வந்து நோட் சொல்லுவோம் இல்லையா அது வந்து இட் வில் நாட் பி ஆக்டிங் அதாவது அதுக்குள்ள அது வந்து எதுவுமே ஆக்ட் ஆகாது அதை வந்து நம்ம உள்ள வந்து ஸ்டோர் பண்ணியோ இல்ல வந்து ஒரு ஜென்ரேட் பண்ற மாதிரியோ அந்த மாதிரி பண்ணாது ஜஸ்ட் அதுக்குள்ள வர்றதை வெளியில விடும் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் இப்போ இந்த பிங்கிற பாயிண்ட்ல எவ்வளோ இன்வர்ட் வருதோ அவ்வளோ அவுட்வர்ட் வெளியில போயிடுச்சு சரிங்களா ஸோ அவுட்வர்ட் ஃப்ளக்ஸை வந்து நம்ம பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ் அப்படின்னா இன்வர்ட் ஃப்ளக்ஸை சொல்லுவோம் ஸோ ஹியர் தட் இஸ் இங்க வந்து நம்ம உள்ள வரதும் கிடையாது வெளியில போறதும் கிடையாது அந்த மாதிரி ஐ மீன் எவ்வளவு வருதோ அவ்வளவு வெளியில போயிடுது இல்லையா ஸோ இது வந்து நம்ம ஜீரோ டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா புரியுதா ஸோ இதை பார்த்தோன்னே நீங்க சொல்லிடலாம் இங்க வந்து அவுட்வர்ட்ல போகுது அப்படின்னா இது சம்திங் இட் வந்து டெலிவர் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் மீனிங் ஸோ இது ஸ்ப்ரெட்ஸ் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரியா இது வந்து சோர்ஸ் பாயிண்ட் ஏன்னா இட் இஸ் கிவிங் சம்திங் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா அதனால இது சோர்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்க வந்து நிறைய ஃப்ளக்ஸ் இதுக்குள்ள வர மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இதை சிங்க் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா இன்னும் சொல்ல போனா வந்து நீங்க நம்ம நெட்வொர்க்ஸ்ல படிச்சிருப்போம் இல்லையா சோர்ஸ்ல எது ஆக்ட் ஆகும் சிங்கா எது ஆக்ட் ஆகும் சோர்ஸ்ங்கிறது நீங்க ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் வந்து நீங்க சோர்ஸ் ஆக்ட் ஆகும் அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம் இல்லையா ஏன்னா இட் இஸ் கிவிங் சம்திங் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ சிங்க்லாம் பாத்தீங்க அப்படின்னா இட் டசன்ட் கிவ் எனிதிங் பட் வந்து அதுக்கு வந்து மத்ததுல இருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்திருப்போம் இல்லையா அதே மீனிங் தான் இங்கேயும் சரியா சோ இங்க சொல்லணும்னா இங்க P உள்ள வந்து நமக்கு இன்வர்ட்ல ஃப்ளக்ஸ் வருது இல்லைங்களா அதனால கன்வர்ஜஸ் அட் P அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரியா சோ the flux lines converges at the point P ஓகேவா இங்க பாத்தீங்க அப்படின்னா neither source or sink சோ இந்த Pங்கிற பாயிண்ட் வந்து neither source or sink because there is no divergence ஓகேங்களா புரியுதா சோ பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ்னா என்ன நெகட்டிவ்னா என்ன ஜீரோ டைவர்ஜென்ஸ்னா என்னன்னு புரியுதுங்களா டைவர்ஜென்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி புரியுதா நெட் அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் சரிங்களா per unit volume அந்த வால்யூம் வந்து it springs about that point அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா அதான் டைவர்ஜென்ஸ் குரிய எக்ஸ்பிளனேஷனா சொல்றோம் இப்போ வந்து நம்ம மேத்தமெட்டிக்கலா எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேவா சோ நம்ம கிட்ட வந்து a வெக்டர் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா ஏன்னா we are going to apply divergence that is del ஆபரேட்டர் வந்து நம்ம டைவர்ஜென்ஸா a வெக்டர் மேல அப்ளை பண்ண போறோம் இல்லையா சோ a வெக்டர் பாத்தீங்க அப்படின்னா it is specified as ax into I cap plus ay into j cap plus az into k cap ஓகேவா சோ டைவர்ஜென்ஸ் ஆஃப் A அப்படின்னா என்ன மீனிங் del dot A that is dot product இருக்குன்னு மீனிங் சரிங்களா which is equal to dou into ax by dou y plus dou into ay by dou y plus dou into az by dou z சரியா so the result will be a scalar quantity அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா புரியுதா சோ இது வந்து நம்ம கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்ல மென்ஷன் பண்ணியாச்சு அதாவது டைவர்ஜென்ஸ் ஆஃப் A இப்போ அடுத்தது வந்து நம்ம சிலிண்டரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்ல சொல்றோம்னு வெச்சுக்கோங்களேன் del dot A which is equal to 1 divided by rho dou by dou rho into A rho சரியா plus 1 divided by rho into dou into A pi divided by dou pi plus dou into AZ divided by dou Z சரிங்களா சோ அடுத்து பாத்தீங்க அப்படினா இதுல வந்து நீங்க ரோ கேன்சல் பண்ணிட்டு மேம் நம்ம டோ பை ரோ வெச்சுக்கலாமா தாராளமா வெச்சுக்கலாம் சரியா அடுத்து ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் பாத்தீங்க அப்படினா del dot A which is equal to 1 divided by r square into dou by dou rho into r square into AR plus 1 divided by r into sin theta dou by dou theta into a theta sin theta plus 1 by r sin theta into dou into a pi divided by dou pi
சரியா? டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். இது ரெண்டெல்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த டைவர்ஜென்ஸ் தியரம் இதெல்லாம் பேஸ் பண்ணி வரும்போது நமக்கு கண்டிப்பா இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ல இருந்து நீங்க சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரியா? இது நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன். இது நம்ம மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியமும் இந்த இடத்துல இல்ல. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டைவர்ஜென்ஸ் தான் பார்க்க போறோம். சோ இட் ப்ரொடியூசஸ் a scalar field. ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா? சோ the result will be scalar field அப்படின்னு சொல்லிட்டோம். சோ del dot a plus b, அதாவது நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா பத்தி சொல்றோம். சோ del dot a plus del dot b அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து del dot b into a ன்னு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா v into del dot a plus a into del a dot del v அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இது அப்படியே மாத்தி எழுதியிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டைவர்ஜென்ஸ் ஆஃப் அ வெக்டர் ஃபீல்டு. ஓகேவா? நவ் வி ஆர் கோயிங் டு டிஃபைன் த டைவர்ஜென்ஸ் தியரம். சரியா? ஸோ த டோட்டல் அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் ஆஃப் அ வெக்டர் ஃபீல்டு A through a closed surface S is the same as the volume integral of the divergence of A அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ closed surface integralல நம்ம A வெக்டர்ல இருக்கிறதும் it is equal to volume integral of divergence of A அப்படின்னு சொல்றோம். இதுதான் divergence theorem. ஓகேவா? if divergence of A equal to 0, அதாவது there is no divergence அப்படின்னு சொன்னோம்னா அந்த வெக்டரை வந்து நம்ம solenoidal வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ இந்த வீடியோட ஃபைனலா வந்து solenoidalனா என்ன, irrotational vectorsனா என்ன அப்படிங்கறத இன்னும் கிளியரா சொல்லியிருக்கேன். இதனால இந்த டைவர்ஜென்ஸ் சொல்லும்போது சொன்னோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும் இல்லையா? சோ டைவர்ஜென்ஸ் ஆஃப் A, அதாவது del dot A equal to 0 அப்படின்னா that vector A will be called as solenoidal vector. சரிங்களா? புரியுதா? சோ டைவர்ஜென்ஸ் தியரம்னா என்னன்னு சொல்லி தெரியுதா உங்களுக்கு? ஒரு closed surfaceல நம்ம A வெக்டர் இருக்கு. it is equal to volume integral and divergence of A. சரியா? இன்னும் சொல்ல போனா divergence of A in the volume integral அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அதுக்கு ஈக்குவல். ஓகேவா? இதுதான் வந்து நமக்கு divergence theorem. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா curl of a vector பார்க்க போறோம். சோ இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம gradient பத்தி பார்த்துட்டோம் இல்லையா? gradient of a scalar பார்த்தோம். அடுத்து divergence of a vector. இப்போ curl of a vector. சரிங்களா? இதை பார்த்துட்டு நீங்க சொல்லலாம் இல்லையா? curl of a vector. ஓகேவா? அப்ப நீங்க இதை வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல போட்டு சால்வ் பண்ணீங்க மேத்தமெட்டிக்கலா. ஸோ அதோட டெஃபினிஷன் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? ஸோ curl of a vector field A is an axial vector. ஸோ நம்ம வந்து ஆக்சியல் வெக்டர் அப்படின்னு சொல்றோம். ஆக்சியல்னு சொல்லும் போது நம்ம ரொட்டேஷனல் வெக்டர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? whose magnitude is the maximum circulation of A per unit area, whose direction is the normal direction of the area when the area is oriented to make the circulation maximum அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு இல்லையா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ curl of a vector field. ஸோ del cross A, இதுதான் நமக்கு ரிசல்ட் இல்லையா? இந்த ரிசல்ட்டுடைய மேக்னிடியூடும் இந்த ரிசல்ட்டுடைய டைரக்ஷனும் தான் என்னன்னு சொல்றோம். சரியா? ஸோ curl of vector field A is an rotational vector. ஓகேவா? whose magnitude is the maximum circulation of A per unit area. Okay, whose direction is the normal direction of the area when the area is oriented to make the circulation maximum. அதாவது சர்க்குலேஷனை பேஸ் பண்ணி மட்டும்தாங்க சொல்றோம். அதனோட மேக்ஸிமம் சர்க்குலேஷன் எவ்வளோ ஸ்பீடு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஹூஸ் மேக்னிடியூட் இஸ் த மேக்ஸிமம் சர்க்குலேஷன் ஆஃப் ஏ பர் யூனிட் ஏரியா. இதுவே வந்து அந்த டைரக்ஷன் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து நார்மல் டைரக்ஷன், அந்த ஏரியாவுக்கு நார்மல் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அது மட்டும் போதும் இதுல. ஓகேவா? ஸோ இப்போ curl என்னன்னு சொல்லி புரியுதா? curl of a vector அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நீங்க மேக்ஸிமம் சர்க்குலேஷனை தான் சொல்ல போறீங்க. curl of a vector அப்படிங்கிறதும் நமக்கு வெக்டர் தான். அதனாலதான் அதுல மேக்னிடியூடும் டைரக்ஷனையும் சொல்றோம். மேக்னிடியூட் அப்படிங்கிறது அந்த மேக்ஸிமம் சர்க்குலேஷன், அப்ப ஸ்பீடு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே வந்து அதனோட டைரக்ஷன் அப்படிங்கிறது நார்மல் டு தட் ஏரியா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். சோ curl of A which is equal to del cross A which is equal to நமக்கு closed line integral வச்சு இங்க நம்ம சொல்லுவோம். சரிங்களா? புரியுதா? சோ closed line integral A into dl divided by del s where del s tends to 0. சரியா? சோ which is the maximum and then இதுக்கு கண்டிப்பா நமக்கு டைரக்ஷன் இருக்கும் இல்லையா, அதை தான் an அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம லைன் இன்டெகிரல் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத கீழே நம்ம தியரம்ஸ்ல சொல்லும் போது நான் சொல்றேன். சரிங்களா? புரியுதா? இது என்ன தியரம்ங்கிறதையும் நான் கீழே சொல்றேன். ஓகே? so that the area del s is bounded by the curve L and an is the unit vector normal to the surface area. சரிங்களா? இந்த இடத்துல சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூசிங் ஆகாம இருக்கும். இங்க பாருங்க, இது வந்து நமக்கு ஒரு சர்ஃபேஸ். சரிங்களா? இந்த சர்ஃபேஸ்ல யூ ஆர் கோயிங் டு ஹேவ் அ லைன். ஓகேவா? அந்த லைனை நீங்க கர்வ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் சொல்றோம், the area del s is bounded by the
curve L and AN is the unit vector normal to the surface area. நார்மல்னா இப்படி மேலே வரும் இல்லைன்னா கீழே வரும். சரிங்களா, புரியுதா? ஸோ இந்த மாதிரி போகுது, இந்த இடத்துல லைன் இருக்கு, இந்த லைன்ல உங்க ஃப்ளக்ஸ் லைன்ஸ் போகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ கீழே ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன், அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த தியரம் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இன் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்ல நம்ம டெல் கிராஸ் ஏ பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக சொன்னோம் அப்படின்னா நம்ம இது வந்து நம்ம XYZ பேஸ் பண்ணி சொல்லுவோம் இல்லையா, நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல போட்டு சொல்லுவோம் AX AY AZ. ஸோ டோ பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் டோ பை டோ இசட். இங்கே வந்து AX AY AZ. சரிங்களா, ஸோ இந்த AX வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே டோ பை டோ ஒய் இன்டூ AZ வரும், அண்ட் தென் மைனஸ் டோ AY பை டோ இசட்னு வரும். இதெல்லாம் நார்மலாக நம்ம மேட்ரிக்ஸ் சால்வ் பண்ணுறது தான். சரியா, அடுத்தது இன் சிலிண்டரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்ல பார்த்தீங்க அப்படின்னா டெல் கிராஸ் A which is equal to 1 divided by rho into A rho rho into A phi into AZ. இன்றுன்னு சொல்றதை விட AZ மட்டும் இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த நம்ம சால்வ் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ இப்படி நம்ம நார்மல் மேட்ரிக்ஸ் சால்வ் பண்ற மாதிரி தான். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் தான் நமக்கு தெரியணும், இந்த மேட்ரிக்ஸ்லாம் நம்மளே சால்வ் பண்ணிடுவாங்க, இது மட்டும் தான் நமக்கு தெரியணும். சரியா, அதே மாதிரி இன் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டெல் கிராஸ் A equal to 1 divided by r squared into sin theta. ஸோ AR r into A theta r into sin theta into A pi. ஸோ இந்த இதை சால்வ் பண்ணீங்கன்னா AR r into A theta r into sin theta into A pi கிடைக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல பார்த்தோம் இல்லையா, அதாவது டெல் ஆபரேட்டரை வந்து நம்ம கார்ட்டீசியன்லயோ ஸ்பெரிக்கல்லையோ சிலிண்டரிக்கல்லையோ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட போதும். நீங்க இந்த ஃபார்மை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, அதாவது ஆர் வரும்போது என்ன வரும், தீட்டா வரும்போது என்ன வரும், பை வரும்போது என்ன வரும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் போறதெல்லாம் ரொம்ப ஈஸி. சரிங்களா, புரியுதா? ஓகே, இது சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ நவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கர்ல் பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கர்ல் ஆஃப் அ வெக்டர் ஃபீல்ட் இஸ் வெக்டர் ஃபீல்டு. சரியா, அடுத்தது டெல் கிராஸ் A பிளஸ் B, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணி சொல்றோம். ஸோ டெல் கிராஸ் A பிளஸ் டெல் கிராஸ் B அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெல் கிராஸ் A கிராஸ் B. ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு A இன்டூ டெல் டாட் B மைனஸ் B இன்டூ டெல் டாட் A பிளஸ் B டாட் டெல் இன்டூ A மைனஸ் A டாட் டெல் இன்டூ B. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸுங்க, வேற வழியில் நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெல் கிராஸ் V இன்டூ A. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா மேலே 2 டைம் நம்ம பார்த்துட்டோம், அதனால மறுபடியும் இந்த இடத்துல பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ V இன்டூ டெல் கிராஸ் A பிளஸ் டெல் இன்டூ V கிராஸ் A. சரிங்களா, அடுத்தது இப்போ இந்த இடத்துல சொல்றோம் பார்த்தீங்களா, இது ரெண்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். டைவர்ஜென்ஸ் ஆஃப் கர்ல் ஆஃப் அ வெக்டர் ஃபீல்டு வேனிஷஸ், அதாவது டைவர்ஜென்ஸ் ஆஃப் கர்ல் ஆஃப் அ வெக்டர் ஃபீல்டு. சரிங்களா, டைவர்ஜென்ஸ்ங்கிறனால இங்க டாட் ப்ராடக்ட் சொல்லிட்டோம், கர்ல்ங்கிறனால இங்க போட்டிருக்கோம். ஸோ டைவர்ஜென்ஸ் ஆஃப் கர்ல் ஆஃப் அ வெக்டர் ஃபீல்ட் வேனிஷஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். சரியா, அடுத்தது கர்ல் ஆஃப் கிரேடியன்ட் ஆஃப் அ ஸ்கேலார் ஃபீல்டு வேனிஷஸ். சரியா, ஸோ கர்ல் ஆஃப் கிரேடியன்ட் ஆஃப் அ ஸ்கேலார் ஃபீல்டு வேனிஷஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா, ஸோ இதை வந்து நம்ம டெல் கிராஸ் டெல்னு சொல்லலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, புரியுதா? ஓகே, நான் ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் கர்ல் அப்படின்னாவே இட் ஸ்பெசிஃபைஸ் த மேக்ஸிமம் டைரக்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து A வெக்டருடைய ஃப்ளக்ஸ் லைன்ஸ் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கர்ல் கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னா கர்ல் ஆஃப் A அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ரவுண்ட் தெரியுதா உங்களுக்கு, சர்க்குலேட் ஆகுறது தெரியுதா, இதுதான் கர்ல் ஆஃப் A. சரியா, அதாவது A வெக்டருக்கு கர்ல் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதனுடைய மேக்னிடியூட் வந்து இந்த மேக்ஸிமம் ரொட்டேஷனுடைய வேல்யூ, அதோட டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் நார்மல் டு தட் சர்ஃபேஸ். ஸோ இந்த ஒயிட் கலர் தெரியுது இல்லைங்களா, அதுதான் சர்ஃபேஸ். இன்னும் சொல்ல போனா இந்த P பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் சர்ஃபேஸ், அதுக்கு நார்மலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல போட்டிருக்கிறது வந்து கண்டிப்பா இங்க ரொட்டேஷன் இருக்கு அப்படின்னா கர்ல் பிரசன்ட் ஆயிருக்குன்னு மீனிங். சரியா, ஸோ கர்ல் ஸ்பெசிஃபைஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ரொட்டேஷன். ஓகேவா, ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா there is no rotation, அப்போ 0 கர்ல் அப்படின்னு சொல்லி மீனிங். ஓகேவா, ஓகே நவ் ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டோக்ஸ் தியரம் பார்க்கலாம். ஸோ நான் மேலே நான் சொன்னேன் இல்லையா, இந்த லைன் இன்டெக்ரலுக்கும் சர்ஃபேஸ் இன்டெக்ரலுக்கும் வந்து நம்ம ஏன் ரிலேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோக்ஸ் தியரம் பார்த்தோம்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா, ஸோ ஸ்டோக்ஸ் தியரம் பார்த்தீங்க அப்படின்னா த சர்க்குலேஷன் ஆஃப் அ வெக்டர் ஃபீல்ட் A அரவுண்ட் அ க்ளோஸ்டு பாத், சரியா, அரவுண்ட் அ பாத் L is equal to the surface integral of the curl of A அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா, ஓவன் த ஓப்பன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா, அதாவது ஃபர்ஸ்ட் மறுபடியும் சொல்றேன். ஸோ இது வந்து நமக்கு சர்ஃபேஸ் இல்லையா, ஸோ இந்த சர்ஃபேஸ் இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு பாத் நம்ம எடுத்துக்கிறோம், அந்த பாத்தை தான் நம்ம L அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா, புரியுதுங்களா? அதுல வந்து நம்ம டிஃபரன்ஷியல் லென்த் L எடுத்துக்கிறோம். இதுல எவ்வளவு வெக்டர் ஃபீல்டு வந்து இதுல எப்படி ஃப்ளோ ஆகுதுங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு நம்ம டிஃபரன்ஷியல் சர்ஃபேஸை வச்சு சொல்றோம். சரிங்களா, இவ்வளவு பைஹார்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க, நமக்கு தியரமோட ரிசல்ட் தெரிஞ்சா போதும். சரியா, ஸோ ஸ்டோக்ஸ் தியரம் வந்து எதை பத்தி சொல்லுது அண்ட் தென் வந்து அந்த ரிசல்ட் நீங்க பைஹார்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட போதும். ஓகேவா, ஸோ நமக்கு
closed line integral. சரியா? ஸோ closed line integral அங்க வந்து நமக்கு a வெக்டர் இருக்கு. அதுல நம்ம ஒரு டிஃபரன்ஷியல் லென்த்ல தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் கர்ல் ஆஃப் தட் வெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? புரியுதா? இந்த ரிசல்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற எதுவும் தேவையில்லை. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸ், அதுல கண்டிப்பா டிஃபரன்ஷியல் சர்ஃபேஸ் இருக்கும். நம்ம சர்ஃபேஸ் இன்டெக்ரல் அப்படின்னாவே அந்த டிஃபரன்ஷியல் சர்ஃபேஸ்ல இருந்து எவ்வளவு அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் போகுதுங்கிறத சொல்லியிருப்போம். சரியா? இதைதான் வந்து இந்த சர்ஃபேஸ் இன்டெக்ரல் போட்டீங்க அப்படின்னாவே இந்த ஏங்கிற வெக்டர் ஃபீல்டு வந்து இந்த டிஃபரன்ஷியல் சர்ஃபேஸ்ல இருந்து எவ்வளவு அவுட்வர்ட் ஃப்ளக்ஸை கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். அது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு நம்ம அந்த சர்ஃபேஸை வந்து ஒரு க்ளோஸ்டு லைனை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ண போறோம். சரியா? இப்போ இந்த லைன் வழியா எவ்வளவு ஃப்ளக்ஸ் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறதா இந்த க்ளோஸ்டு லைன் இன்டெக்ரல். சரியா? ஸோ இந்த சர்ஃபேஸ் இன்டெக்ரல் இட் இஸ் ஈக்குவல் டு லைன் இன்டெக்ரல். இன்னும் சொல்ல போனா ஸ்டோக்ஸ் தியரம் பாத்தீங்க அப்படின்னா இட் கிவ்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லைன் இன்டெக்ரல் அண்ட் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் சொல்லிட்டு நிறைய புக்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? புரியுதா? ஸோ இது வந்து ஜென்ரலான தியரம் சொல்லியிருக்கோம். இதுக்கு ப்ரூஃப் எல்லாம் கொடுக்கலீங்க. இந்த ஃபைனல் தியரம் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரியா? ஓகே. ஸோ நவ் லாப்லாசியன் ஆஃப் அ ஸ்கேலர். ஓகே. ஸோ லாப்லாசியன் ஆஃப் அ ஸ்கேலர் பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, லாப்லாசியன்னாவே கண்டிப்பா டெல் ஸ்கொயர் வரும். ஸோ ஸ்கேலருங்கும் போது இப்போ விங்கிற ஃபீல்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா டெல் ஸ்கொயர் இன்டூ வி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? ஸோ லாப்லாசியன் ஆஃப் அ ஸ்கேலர் ஃபீல்டு வி இட் இஸ் ரிட்டன் as del square v is divergence of gradient of v. சரியா? இங்க பாருங்க கொடுத்திருக்கோம். ஸோ லாப்லாசியன் நம்ம கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லாப்லாசியன் ஆஃப் v which is equal to gradient of divergence of மாத்தி சொல்றேன், divergence of gradient of v. சரிங்களா? ஏன்னா டைவர்ஜென்ஸ்னா நமக்கு டாட் ப்ராடக்ட் வரும் இல்லையா, கிரேடியன்ட்னா நம்ம நார்மல் ப்ராடக்ட். ஸோ டைவர்ஜென்ஸ் ஆஃப் gradient of v which is equal to del square into v. சரிங்களா? ஸோ லாப்லாசியன் ஆஃப் ஸ்கேலார் ஃபீல்ட் இஸ் அனதர் ஸ்கேலார் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ நம்ம கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா del square v which is equal to dou square v divided by dou x square plus dou square v divided by dou y square plus dou square v divided by dou z square. சரிங்களா? அண்ட் இந்த சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா del square v which is equal to 1 divided by rho into dou by dou rho into rho into dou v by dou rho. சரியா? பிளஸ் இங்க நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணலாம், டோ ஸ்கொயர் v டிவைட் பை டோ ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணலாமா, தாராளமா பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா எல்லாமே ஸ்கொயர்ல தானே சொல்லியிருக்கோம், அதனால இதை நீங்க மல்டிப்ளை பண்ணி சொல்லலாம். ஓகே. பிளஸ் 1 டிவைட் பை ரோ ஸ்கொயர் இன்டூ டோ ஸ்கொயர் v டிவைட் பை டோ பை ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் v டிவைட் பை டோ z ஸ்கொயர். ஸோ சேம் ஆஸ் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் போட்டிருக்கேங்க. இந்த லாப்லாசியன்ல போயிட்டு இந்த ரெண்டெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிலாம் பார்க்க மாட்டோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா a scalar field v is said to be harmonic. ஸோ நம்ம வந்து லாப்லாசியன் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி சொல்ல போறோம். சரியா? எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா a scalar field v is said to be harmonic in a given region if its Laplacian it vanishes அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது del squared v equal to 0 அப்படின்னா v is said to be harmonic in a region அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு ரிசல்ட் சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஓகே. ஸோ லாப்லாசியன் ஆஃப் அ வெக்டர் a del square a அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்னா del into del dot a. சரியா? அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, இது டைவர்ஜென்ஸ், இது கிரேடு. ஸோ கிரேடியன்ட் ஆஃப் டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் கர்ல், இது எல்லாமே கர்ல் இல்லையா. ஸோ டெல் கிராஸ் ஏ அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஓகே. ஸோ அது எங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது ப்ராப்ளம்ல பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஒரு டெல்ங்கிற ஒரு ஆப்ரேட்டரை ஒரு 4 இதுல பார்த்திருக்கோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது கிரேடியன்ட் பார்த்தோம், அடுத்தது பார்த்தது நம்ம டைவர்ஜென்ஸ் பார்த்தோம், அடுத்தது பார்த்தது நம்ம கர்ல் பத்தி பார்த்தோம், அடுத்தது லாப்லாசியன் பார்த்தோம். சரிங்களா? இது நாலுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல நம்ம தியரம்ஸோட பேஸ் மட்டும் தான் நம்ம பார்த்திருக்கோம். சரியா? ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது சம் ஆஃப் த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இந்த தியரமை எப்படி அப்ளை பண்றதுன்னு உங்களுக்கு தெரியும். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிற வேர்டையும் அந்த தியரமையும் நம்ம ரிலேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கர்ல் அப்படிங்கிற வேர்டையும் அந்த தியரமையும் நம்ம ரிலேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே. நான் ஸோ இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே சொன்னதே தான் இங்கேயும் சொல்லியிருக்கேன். ஸோ a vector field A is said to be solenoidal. சரியா? A is said to be solenoidal or divergenceless if del dot A equal to 0. சரியா? ஸோ இது வந்து நம்ம solenoidal அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா from the divergence theorem, அதாவது டைவர்ஜென்ஸ் தியரமோட ரிசல்ட்டை வந்து வேற ஒரு வெக்டர் யூஸ் பண்ணி சொல்ல போறோம். சரிங்களா? ஓகே. அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நமக்கு டெல் டாட் ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி சொல்றோமா, அதாவது ஏ வெக்டர் சொலினாய்டல் வெக்டரா இருக்கும்போது டெல் டாட் ஏ ஈக்குவல் டு 0. ஸோ இதை நம்ம டைவர்ஜென்ஸ் தியரம் அப்ளை பண்ணலாமா. ஸோ நமக்கு இஸ் க்ளோஸ் டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஏ இன்டூ டிஎஸ் விச் இஸ் ஈக்குவல் டு டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஏ இந்த வால்யூம் இன்டெக்ரல் சொல்லியிருப்போம் இல்லையா, அதுதான் நமக்கு டைவர்ஜென்ஸ் தியரம். ஸோ இது வந்து நமக்கு ஈக்குவல் டு 0ங்கிறதுனால நம்ம இட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி போட்டுறோம். சரிங்களா? புரியுதா? அது அதே ரிசல்ட் தான் மறுபடியும் எழுதியிருக்கேங்க. ஸோ டெல் டாட் ஏ ஈக்குவல் டு 0ன்னு சொல்றதுனால இதையும் நம்ம ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி சொல்றோம்.
சரிங்களா? இப்ப பாருங்க நம்ம எப்படி சொல்றோம்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது ஏங்கிற ஃபீல்டு வந்து ஒரு சொலினாய்டல் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அங்க டைவர்ஜென்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. சரியா? அப்போ இந்த ஃபீல்ட solenoidal field A can always be expressed in terms of another vector F அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? அத வந்து A equal to del cross F அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? புரியுதா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற எதுவும் வேண்டாம். ஓகேவா? அதாவது ஏங்கிறது நமக்கு சொலினாய்டல் தெரிஞ்சிருச்சு. அப்போ சொலினாய்டல் அப்படின்னாவே நமக்கு அங்க டைவர்ஜென்ஸ் கிடையாது. சரியா? அப்போ del dot A equal to 0ன்னு சொல்லி சொல்லிடுறோம். சரியா? அதனாலதான் நம்ம இந்த தியரம், நம்ம டைவர்ஜென்ஸ் தியரமையும் ஈக்குவல் டு 0 பண்ணிடுறோம். ஸோ ஏங்கிற ஃபீல்டு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சொலினாய்டல் ஃபீல்டா இருக்கும்போது அதை இன்னொரு வெக்டர் வச்சு நம்ம சொல்றோம். சரியா? ஸோ ஏ ஈக்குவல் டு டெல் கிராஸ் எஃப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா a vector field A is said to be irrotational அப்படின்னு என்ன மீனிங்? அது வந்து எங்கேயும் ரொட்டேட் ஆகலன்னு மீனிங். சரிங்களா? அப்படின்னா ஜீரோ கர்ல்னு மீனிங். சரியா? அப்போ irrotational அதை வந்து நம்ம பொட்டன்ஷியல் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி சொல்லுவோம். சரியா? இப்போ ஏங்கிற வெக்டர் ஃபீல்டு வந்து ரொட்டேட் ஆகலைன்னா அதை நம்ம பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். if del cross A equal to 0. சரிங்களா? புரியுதா? இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? curl free is irrotational. அதாவது curl freeனா ஜீரோ curl. சரியா? ஸோ curl free is irrotational அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வேர்ட்ல சொல்றோம். சரிங்களா? ஸோ நம்ம கேர்ளை வச்சு நம்ம ஸ்டோக்ஸ் தியரம் சொல்லியிருந்தோம் இல்லையா? அதையும் நம்ம சொல்லிடலாம் இல்லையா? ஸோ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் கேர்ள் ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்டு லைன் இன்டெக்ரல் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இதையும் நம்ம ஈக்குவல் டு 0 பண்ணிடலாம். சரிங்களா? ஏன்னா இது நம்ம del cross A equal to 0 பண்றோம் இல்லையா? அதனால இந்த ஹோல் இதையும் equal to 0 பண்ணலாம். ஸோ ஏங்கிற ஃபீல்டு வந்து நமக்கு irrotational ஃபீல்டா இருக்கும்போது அதை நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். அதை நம்ம எப்படியும் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா del cross del into V equal to 0ன்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே now. ஸோ இதை வந்து நம்ம மேல இருக்க ரிசல்ட் கூட நீங்க கம்பேர் பண்ணி சொல்லலாங்க. ஸோ அந்த நான் வந்து பாயிண்ட் பை பாயிண்டா தான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? ஓகே now. ஸோ இப்போ வந்து நம்ம கிட்ட irrotational ஃபீல்டு, அதாவது ஏங்கிற ஃபீல்டு வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு, ஒரு irrotational ஃபீல்டு, அங்க வந்து ஜீரோ கர்ல். சரியா? ஸோ an irrotational field A can also be expressed in terms of scalar field. மேல ஞாபகம் இருக்கா? நம்ம சொலினாய்டல் அப்படின்னு சொல்லி கிடைச்சதுன்னா அந்த ஒரு ஃபீல்டை வந்து நம்ம ஒரு வெக்டரை வச்சு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இங்க வந்து ஏங்கிற ஃபீல்டு வந்து irrotational இருக்கும்போது அதை ஒரு ஸ்கேலார் ஃபீல்டு வச்சு நம்ம சொல்ல போறோம். சரியா? அவ்வளவுதான் இந்த தியரம். ஸோ அதாவது del cross A equal to 0 இந்த ஒரு ரிசல்ட்ல இருந்து நீங்க நிறைய விஷயம் சொல்லலாம். இங்க வந்து ஜீரோ கர்ல்னு சொல்லலாம், இது டைவர்ஜென்ஸ் லெஸ் அப்படின்னு சொல்லலாம். சாரி, டைவர்ஜென்ஸ் லெஸ் இல்ல, கர்ல் லெஸ், அதாவது ஜீரோ கர்ல் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. கர்ல் ஃப்ரீ இஸ் irrotational அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம மேலே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு லைன் இன்டெக்ரல் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 0 மாறும். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஏங்கிற ஃபீல்டு வந்து irrotational ஃபீல்டா இருக்கும்போது அதை வந்து நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம் சொல்லியிருக்கோம் இல்லையா? அதுவும் அதை வந்து நம்ம ஒரு ஸ்கேலாரை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ A ஈக்குவல் டு மைனஸ் டெல் V அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? புரியுதா? ஸோ A அப்படிங்கிறது நமக்கு கன்சர்வேட்டிவ், irrotational, ஜீரோ கர்லா இருக்கும்போது அதை நம்ம பொட்டன்ஷியல்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கு இல்லைங்களா? ஸோ இன்னொரு டைம் சொல்கிறேன் இதை. ஸோ A is called as potential field and V is scalar potential of A அப்படின்னு சொல்கிறோம். அதாவதுங்க ஏல வந்து நமக்கு கேர்ள் கிடையாது. ஏங்கிற ஃபீல்டு வந்து நீங்கள் கேர்ள் கண்டுபிடிக்கும் போது 0 ஆயிடுது. அதாவது அந்த இடத்துல வந்து நமக்கு ஜீரோ கேர்ள் அப்படின்னு சொல்கிறோம். அது irrotational அப்படின்னு சொல்கிறோம். அதை கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஏங்கிற ஃபீல்டை வந்து நம்ம ஒரு ஸ்கேலாரை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். சரியா? ஸோ A ஈக்குவல் டு மைனஸ் டெல் இன்டு V அப்படின்னு சொல்கிறோம். ஸோ A is called as potential field. சரிங்களா? ஸோ V is scalar potential of A அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? புரியுதா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? ஏங்கிறது ஒரு வெக்டர் ஃபீல்டு, அதை ஒரு ஸ்கேலாரை வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு. ஸோ இது வரைக்கும் சொன்னதே வந்து உங்களுக்கு நான் பாயிண்ட் பை பாயிண்டாக தான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இன்னொரு டைம் கூட புரியல அப்படின்னாக்கா இன்னொரு டைம் கூட பாருங்க. நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ரீகால் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் சொன்னதே வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா எழுதி வச்சு இன்னொரு டைம் அதை படிங்க. நீங்கள் எழுதி இருக்கிறதே இன்னொரு டைம் நீங்கள் படிச்சீங்கன்னா ரொம்ப கிளியராக புரியும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா வெக்டர் கால்குலஸ்ல, அதுக்குரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஓகேவா? பை பை. தேங்க்யூ.